ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் முத்துராஜ் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சரியான ஒரு சாப்பாடு. இப்போ தான் நான் சார் வெளியே போயிட்டு வந்தோன்னா நான் வீட்டுக்கு போகிறேன் சார்னேன். இல்லை மிஸ் பண்ணி நீ இருந்து சாப்பிட்டுதே போகணும்டாரு. வேணாம் சார்னு சங்கடப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் நீ சாப்பிடாம விட மாட்டேன்னு சொல்லி வம்பா எனக்கு வாங்கி கொடுத்தா சார். அதுதான் சார். எப்பயுமே உணவு பழக்க வழக்கத்தில் சார் அடிச்சுக்கிற முடியாது யாராலையும். உணவு பசின்னு சொன்னாலே வாங்கி கொடுப்பாரு. நம்ம வீட்டுக்கு போகிறேன்னே சாப்பிட்டு போங்க மதிய ஆயிடுச்சுல அப்படின்னு அந்த மனசு எல்லாருக்கும் வராது. என்ன சார்? ரொம்ப வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மனசு யாருக்கு வராது நண்பர்களே. உண்மையிலே என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியல சார். நல்ல அருமையான ஒரு கார்னிவல் பிரியாணி, தரமான பிரியாணி நண்பர்களே. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, அப்புறம் கேப்ஸ் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாரோட சாப்பாடை பார்த்தீங்கன்னா மிரண்டுறீங்க நண்பர்களே. ஒயிட் ரைஸு, அருமையான 2 பொரியல், தரமான 2 பொரியல். என்னென்ன பொரியல்? ஒரு வெண்டைக்காய் பொரியல், இன்னொன்று சார் புடலங்காய் பொரியல். ஓகே, சூப்பரு. அதுக்கு வேணா உளுந்த வடை போட்ட அருமையான ஒரு சாம்பார் தான் நண்பர்களே. சார் எப்பயுமே வெஜ்ஜு தான், ஆனால் தயிர் ஒன்று தான். தயிர் அருமையான பசுமாட்டு தயிர் தான் அருமையாக இருக்கு. நமக்கு மட்டன் பிரியாணி நண்பர்களே. சார் உங்களுக்கு லைட்டாக பிரியாணி இருக்குது ப்ளீஸ். அது சாப்பிடுவேன். நீங்கள் வெஜிடேரியன் சொன்னாலும் நான் சாப்பிடுவேன். ஐயோ, தயிர் எடுத்துங்க சார். தயிர் செய்து எடுத்துங்க ப்ளீஸ். கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன தயவு செய்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பாடு பூரா போட்டுக்கிட்டீங்களா? மிச்சம் இருக்கா? ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்கு. மணிக்கு கொஞ்சமாக கொடுத்தா போதும். உடம்பு ஏறிடுச்சு. அவ்வளோ பீஸ் எடுத்துங்க சார். பீஸ் எல்லாம் வேணாம். ஏன் வேணாம் சார்? ஒரு பீஸ் எடுத்துங்க சார். ஒரு பீஸ் எடுத்துங்க. தப்பாகி போயிடும் முட்டை சாப்பிட்றது. உங்களுக்கு பிடிச்ச பீஸ் எடுத்துங்க. என்ன அது வேணாம் சப்பு. இது எடுத்துங்க. இது எடுத்துங்க. நல்ல பீஸ். ஓகே, நல்ல ஒரு மட்டன் பிரியாணி நம்மளுடைய. சாரு மற்ற விஷயத்தில் எப்படியாங்க, இந்த சாப்பாடு விஷயத்தில் சார் அடிச்சுக்க முடியவே முடியாது. மற்ற விஷயத்தில் எப்படி வேணா இல்லை, எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு சொல்லுவேன். ஐயோ அப்பா, பெரிய 9 சாமி ஒன்றும் சொல்ல சாமி. அருமையான தயிர் வெங்காயம் நம்மளே. இங்கே இந்த தயிர் வெங்காயம் இந்த சார் எடுத்துங்க சார். சந்தோஷமா எடுத்துங்க. இந்த தால்சா சூப்பராக இருக்கு நம்மள இந்த கடையில் கார்னிவல்ல. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா சார்? என்ன சார் கேட்குறீங்க? ஆரம்பிங்க சார். தால்சா வேணாமா? தால்சாலாம் வேணாம். ஏன்? அதான் ஏன் சாம்பார் இருக்குல்ல. ஒரு ரூபாய் சாப்பிட்டு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு சார். என்ன சார்? செம்ம டேஸ்டாக இருக்கு நம்மள. மட்டனோட எடுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாக இருக்கும். டெய்லி பிரியாணி சாப்பிட்றீங்களே, உடம்பு கெடுதல் இல்லையா? நான் எங்கே சார் டெய்லி சாப்பிட்டேன்? ப்ரொமோஷன் வீடியோலாம் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. நீ இதே சாப்பிட்றேன் 3 நாள் கழிச்சு. அது நீங்கள் வாங்கி கொடுட்டீங்க. சூப்பராக இருக்கா? மதுரையில் இருக்கிற பிரியாணியில் என்னமோ இந்த கடை பிரியாணி தான். ஆமாம் சார், உண்மையிலே கவுண்டர் கொடுக்க ஆள் இல்லை. மாறி மாறி மாசு மாதிரியா? அவர் கொடைக்கானல் பரண்டார் சார். மாப்பிள்ள கொடைக்கானல் இருக்காப்புல. இப்போ கவுண்டர் என்னத்தை நம்மளா கொடுத்துக்க வேண்டிய கவுண்டரு. சார் இப்போ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வச்சுக்க நண்பர்களே. டென்ஷன் ஆகி நான் அவர் சோறு தின்னுருப்பேன். அதனால போனா போதும். ஆமாம், நான் பட்னியோட இருக்கணும். கண்டிப்பாக நண்பர்களே, வாங்கி திண்டு விட்டு போய் சோற. சார் உள்ள போய் படுக்கிற டயத்தில் கேப்பில் கடை விட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சார் உரப்போருன்றியா? இல்லை, ஒரு சூசுன்றீங்க.
அடுத்த வாரம் ஊரில் கடை வெட்டுறான். இல்லைங்க சார். சொல்கிறேன். மீசமணி சினிமாவோட ரொம்ப பிரபலமானதுனால சாப்பிட கூட வர மாட்டாரு. வந்துடும் சார், கூப்பிடுங்க. நீ இந்த வதியா என்ன கிழமை சார்? என்ன கிழமை சொல்கிறேன். என்ன டேட்டு? வேலை இருக்குல்ல, எனக்கு வேலை இல்லாதப்ப தான் வரணும். சரி சரி சரி. சார்பு முந்தி மாதிரில நண்பர்கள் இப்போ பயங்கர பிஸி ஆகிட்டாரு. தொழில் வளத்தில் பெரிய பிசினஸ் ஆகிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கிறேன். இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க சார். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு. ஆமாம், பெரிய ஹோட்டல் கட்டுறாரு நண்பர்களே, பெரிய ஹோட்டலு. அது விரைவில் உங்களுக்கு வீடியோ எடுத்துப்போம். அடுத்த வாரத்தில் ஒரு வீடியோ, பெரிய வீடியோ வரும். என்ன சார், நம்ம இடத்த போட்டு காமிப்போம். பிரியாணி வேற லெவலாக இருக்கு. சாப்பாடு தான் அதிகமாக வச்சுட்டேன். அப்படியா சார்? சும்மா சாப்பிடணும் சார், ஒரு நாளைக்கு தானே சார். பிரியாணி சாப்பிட்டனால குறைச்சிக்கணும். எதுவுமே அளவா தாங்க சாப்பிடணும். மீசமணி வரும்போது ஒரு வடை வாங்கிட்டு வந்தாரு. அந்த வடையை சாம்பார்ல ஊற வச்சிருக்கேன். போடுங்களா, சாப்பிட்டுக்குவோம். என்ன நான் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முடிச்சிட்டியா? அவ்வளோதான் சார். என்ன பண்ணுறது, நீங்கள் பொறுமையாக சாப்பிடுவீங்க, நம்ம அப்படி அள்ளி எரிய வேண்டியதேன். கிரேவி ஊற்றி சாப்பிடாமன்னா செம்ம டேஸ்டாக இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். சால்சா வடையே வேற சாப்பிடணும். வடை நல்லா ஊறி போயிடும் சார். அவ்வளோ பெருசாகிடுச்சு. அப்படியே போதும் சார். இது சார் அந்த மாதிரி போச்சு. என்ன சார் இது? இந்த சாம்பார் சாப்பிட்டா நல்லா இருக்கு சார். இதுக்கு மட்டனுக்கு சூப்பராக இருக்கு. வடை ஊறி சாப்பிடா. நான் இவ்வளோ சாப்பிட்டேன், ப்ரெஷர் சுகர் இல்லாமல் இருக்கீங்களா? வராது சார். ஏன்? நல்ல மனசு வராது. ஒரு நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிட்டு வராதான். ப்ரெஷர் இருக்கு நம்மளுடைய, ப்ரெஷர் இருக்கு சார். வெயிட்டேஜ் கொஞ்சம் வேணுமா உங்களுக்கு? சாம்பார் இருக்கு சார் நிறையா. சாப்பிடும். வடை வேணுமா? வேண்டாம்.
சாறு வைக்கிற சாம்பார் உப்பு காரம் எல்லாம் கம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த இது பத்திய சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கும். சாறு கோவமே வராது. ஏன்னு கேளுங்க, உப்பு காரம் எல்லாம் சாப்பிட முடியாது, அதனால் கோவம் வராது. சாந்தமான ஆள். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க கிட்டத்தில் ஒருத்தர் வைக்க முடியாது. ஏன் வடையை சாப்பிட அமைச்சிருக்கியா? வடையை சாப்பிட அமைச்சிருக்கியா? நான் சாப்பிட ஒன்று இருந்துச்சு. போதுமா? எனக்கு போதும். அடுத்து மீசமணியை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். ஆமாம் நண்பர்களே, புதுசாக சார் பேர் அறிவிச்சுலாமா சார்? பேரை சொல்ல வேண்டாம். சொல்லலாமா? ஷோ தலைப்பு மட்டும் தலைப்பு மட்டும் சொல்லிடுங்க. நீங்களே உங்கள் வாயில சொல்லுங்க. மக்கள் ஆவலாக இருப்பாங்க. ரேடியோ கேட்டுங்க. ரேடியோ படம் பேர் வந்து, ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து ரேடியோ. விரைவில் சார் வந்து ஒரு பயங்கரமான கேட்டு போட்டார். சுமக்கிங் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக இதாகத்தே இருக்கும். கிரைம் தான் ஃபுல்லாக. என்ன சார்? சார் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு போது ஊற்றிங்க சார். அது ஒரு ரொம்ப போதுமா? சும்மா இருக்கு. இந்த சார் வேணும். தயிர் கீரை எல்லாம் சாம்பாரெலாம் மிக்ஸ் பண்ணியா சார்? சார் மூலம் சாப்பிட வேண்டிய இப்போ கொஞ்சம் சாப்பாடு ஆரம்பிச்சா ஏன் சார்? எப்படி வேலை இருக்குல்ல? ஓ, அந்த நாளா? பதினோரு மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வெயிலில் இவர் கார்கில் பார்த்துருந்தாரு. நான் வெயிலில் சுற்றிட்டு இருக்கேன். சொல்லாங்க அது அசிங்க. சார் ஃபுல்லாக ஒர்க்கிங். ஏசியை போட்டு படுத்துட்டேன். நம்மளாம் என்றைக்கு நம்மள ஏசி வாங்குறது? சாரோட ஒன்றா காரில் படுத்து அனுப்பிச்சிக்கிற வேண்டியது ஏசியில். ஆனால் சார் வீட்லேயும் ஏசி, கார்லேயும் ஏசி. நம்ம அப்படியா? என்றைக்கே ஒரு நாள் ஏசி கிடைக்குமோ பயன்படுத்திக்கிறோம். நடந்து போகும்போது ஏசி. 2 பெட்ரூம் சார் வீட்டில். 2 பெட்ரூம் ஏசி தான். விட்டா ஹாலுக்கு வச்சுருவார் சார் கொஞ்சம் நாள். என்ன சார் வாய்ப்பு இருக்கா சார்? பார்க்கலாம், தேவைன்னா வச்சுக்கலாம். தேவைப்படாது சார், சன்னல் இருக்குல்ல. உங்களோட சாப்பிட முடியலையே, கண்ணு வச்சுட்டீங்க. நான் கொஞ்சம் ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டேன். நானே எத்தனை கொண்டு சாப்பிட்டேன். அவங்கப்பா இதுக்கு மேல முடியாது. என்ன சார்? அவ்வளோதான். ஐயா சார், ஓகே நண்பர்களே, ஷார்ட் முடிச்சாச்சு. சாருக்கு ரொம்ப நன்றி நான் பிரியாணி கொடுத்ததுக்கு. இந்த வீடியோவில் சும்மா எதார்த்தம் ஒரு வீடியோ, சும்மா ஜாலி ஃபன்னாக ஒரு வீடியோ போட்டிருக்கான். விரைவில் ஷார்ட் ஃபிலிம் தொடங்க போது. படம் பேர் வந்து, ஷார்ட் ஃபிலிம் நேம் வந்து ரேடியோ. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு வந்துட்டுங்க சார். பாய் சொல்லுங்கள் சார். பாய் காய்ஸ் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.
பாய் கைஸ். பாய் கைஸ். வணக்கம்.